வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். 1502வது பாடல் 10/1/1962 மகரிஷி அவர்கள் எழுதிய இப்பாடலை நாம் சிந்திப்போம். மரணத்தை மறவாதே என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். இறப்பதற்கே பிறக்கின்றோம் எனினும் அந்நாள் எண்ணத்திற்கு எட்டும் மட்டும் இந்த உண்மை மறக்காமல் மற்றவர்க்கு தீங்கு இன்றி மண் மீது உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன். பிறக்கும் போதே நாம் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம் என்ற இந்த உண்மையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இறப்பதற்கே பிறக்கின்றோ எனினும் அந்நாள், அந்த நாள் எது என்பது நம் எண்ணத்திற்கு எட்டு மட்டும் இந்த உண்மை நமக்கு தெரிவதில்லை. மறக்காமல் மற்றவர்க்கு தீங்கு இன்றி, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை என்பதை தெரிந்து இருக்கும் வரை தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில் தோன்றாமை நன்று என்று கூறும் அளவிலே நாம் திருவள்ளுவரை நினைந்து அந்த உயர் புகழான அன்பை செலுத்தி அனைவரையும் அரவணைத்து ஒத்தும் உதவியுமாக நாம் வாழ்வதாக நம்மை மாற்றிக்கொண்டு மறக்காமல் மற்றவர்க்கு தீங்கு இன்றி என்று கூறுகிறார். மண் மீது உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம். மண் மீது இந்த உலகத்தில் வாழ வந்த நாம் ஐம்பெரும் கடமையாற்றி ஒழுக்க நெறியில் நின்று ஈகை புரிந்து அறநெறி வாழ்வோடு இறை உணர்வு பெறுபவராக இல்லத்தை நடத்துபவராக இங்கு வாழ்வதுதான் சிறப்பு. மண் மீது உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம். அன்பாய் வாழ்வோம் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு அன்பு மலர வேண்டும் என்று சொன்னால் அவன் சிவத்தை உணர்பவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தவத்தால் சாத்தியக்கூறாகிறது. அந்த தவத்தை ஏற்க வேண்டும். இறை உணர்வு பெறுவதாக தன்னை மாற்றுவதாக அமைய வேண்டும். பிழைகள் நீங்கி நல்லவர்களாக செயல்பாடுகளை, அந்த பண்பாட்டை, அந்த பண்பு நெறியை நம்முள் ஏற்றிக்கொள்ள அறநெறி வாழ்வில் நின்று வாழ்பவர்களாக ஒழுக்கம், கடமை, ஈகையை கொண்டு நம் வாழ்வை மாற்ற வேண்டும். இவ்வாறு மண் மீது உழைத்துண்டு ஐம்பெரும் கடமைகளை செய்து அழகாக அனைவருக்கும் அன்பு பாராட்டி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அந்த மரணம் எப்பொழுது என்று தெரியும் வரை நாம் இவ்வாறு இருப்பதுதான் நாம் புகழ் சேர்ப்பதற்கும் அந்த உயர் புகழில் இருப்பதற்கும், மறைந்தாலும் உடலால் மறைந்தாலும் புகழால் வாழ்பவர்கள் நாம் பார்க்கிறோம். மகாத்மா காந்தி, காமராஜர் என்று இக்காலத்திற்கு பார்த்தாலும் அக்காலத்திலும் கூட ஆன்மீகவாதிகளாக ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் என்று அளப்பரியவராக குரு வேதாத்திரியை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது அவரும் கூட அனைவரையும் நினைவு கூர்ந்து அனைவரையும் வழிகாட்டுதலாக ஏற்று நம்மை வழிகாட்டுபவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று நம்மை அழைத்து செல்லும் அந்த குருவினுடைய சிந்தனையை சிந்தித்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கையாண்டு நாமும் அன்பு பாராட்டி இவ்வுலகத்தில் வாழ்பவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். மரணத்தை மறவாதே, ஏதோ ஒரு நேரத்தில் நாம் இறக்கத்தான் போகிறோம் என்பதை மறவாமல் இருக்கும் வரை அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்பதாக கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இதுகாரும் செய்மெடுத்த உங்களுக்கும்
இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.